ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் என்பார்கள். அதே சமயம் குரு 3ஆம் இடத்திற்கு வரும்போது முடக்கங்களும் உண்டாகும். அதனால் சில தடங்கல்கள், காரிய தடைகள் ஏற்பட்டாலும் நிச்சயம் உங்கள் உண்மையான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் என நம்பலாம். ஜூலைக்கு மேல் நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலம் குழந்தை பிறக்கும். சிலருக்கு வண்டி வாகனம் மூலம் தேவையில்லாத செலவுகள் வரலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். சிலர் வேலையை விட்டுவிட்டு கூட்டு தொழில் தொடங்குவீர்கள். புதிய நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். வெளிநாட்டு வேலை நிரந்தரமாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நனவாகும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். மிகப்பெரிய அளவில் பணம் வரும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். உங்கள் குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் முழுவதுமாக காண டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.